மகாவிஷ்ணுவோட 4வது அவதாரம் தான் நரசிம்மன் அவதாரம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிங்க தலையும் மனித உடலும் கொண்ட இந்த அவதாரம் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் தன்னோட பக்தனை காப்பாற்ற வேணும்னு நொடி பொழுதுல விஷ்ணு பகவான் எடுத்தது தான் இந்த அவதாரம். ஆமாங்க, இரண்யன் கிட்ட இருந்து தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்மன் அவதாரம். இந்த நரசிம்மர் அவதரித்தனால தான் நாம நரசிம்ம ஜெயந்தின்னு வழிபடுறோம். சித்திரை மாத இறுதியில் இந்த நரசிம்ம ஜெயந்தி எல்லா நரசிம்மர் கோவில்கள்லையும் வெகு விமர்சையாக நடைபெறும். முக்கியமாக ஆந்திர பிரதேசத்தில் இருக்க அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல. ஏன்னா நரசிம்மர் இங்கே தான் முதல்ல அவதரிச்சாரு. அதே போல் நரசிம்மர் தமிழகத்திலையும் தன் பக்தர்களுக்கு காட்சி தராரு. அவை அஷ்ட நரசிம்ம தலம்னு சொல்லுவோம். அந்த அஷ்ட நரசிம்ம தலத்தை பற்றின சிறு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பூவரசங்குப்பம். இரண்யகசிபுவை வதம் செஞ்ச பின்னாடியும் கோபம் தணியாத நரசிம்மர் காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரிஞ்சார். அப்போ இந்த அரக்கன் இரண்யகசிபுவுக்கு பயந்து காட்டில் ஓடி ஒளிஞ்ச தன் பக்த முனிவர்களுக்கு காட்சி தந்தார். அந்த தலமே இதுவாகும். தட்சிண அகோபிலம் என்ற புராண பெயரும் கொண்டதுதான் இந்த பூவரசங்குப்பம். தூணிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்ட வரலாற்றை அடிப்படையாக வச்சு ஒரு தூணையே நரசிம்மராக கருதி இங்கு வழிபாடு செய்ய தொடங்கினாங்க. அதன் பின்னாடி பல்லவ மன்னர்கள் காலத்தில் தான் இங்கே கோயில் கட்டி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சிங்கிரிக்குடி. பிரகலாதனோட வேண்டுதலுக்கு இணங்க 16 கரங்களுடன் உக்கிர மூர்த்தியாக காட்சியளித்த தலம்தான் இது. ராஜராஜ சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயம் 5 நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி உள்ளது. இரண்யகசிபுவை நரசிம்மர் மேற்கு நோக்கி நின்று வதம் செஞ்சதால இந்த கோவிலும் மேற்கு நோக்கிய நிலையிலே இருக்கு. இங்கு மூலவர் நரசிம்மர், சிறுவடிவில் யோக நரசிம்மர், பால நரசிம்மர் என 3 நரசிம்மர்கள் அருள்பளிப்பது அரிதான காட்சியாகும். கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பரிக்கல். இதுவும் பிரகலாதனுக்காக நரசிம்மர் காட்சி கொடுத்த தலம்தான். நரசிம்மர் மீது மாறாத பக்தி கொண்ட விஜயராஜன் என்னும் மன்னன் இங்கு ஆலயம் கட்டியுள்ளான். மேலும் ஆலயத்தில் தன் குரு வாமதேவ மகரிஷி உதவியுடன் 3 நாட்கள் தொடர் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தான். யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு பல்வேறு தேச அரசர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தான். இந்த நேரத்தில் பரிகாலன் என்னும் அசுரன் வேள்வியை தடுத்து நிறுத்தி மன்னனின் தலையில் கோடாரியால் தாக்கினான். இதற்காக நரசிம்மர் உக்கிர நரசிம்மராக தோன்றி பரிகாலனை அழித்து மன்னனுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் எல்லைக்குள் உளுந்தூர்பேட்டையில் இந்த கோவில் உள்ளது. சோளிங்கர். சப்த ரிஷிகளின் வேண்டுகோளின்படி நரசிம்மர் யோக நிலையில் காட்சியளித்த தலம். விஸ்வாமித்திரர் இங்குள்ள நரசிம்மரை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார். கடிகாசலம் எனப்படும் 500 அடி உயரமும் 1305 படிகளும் கொண்ட பெரிய மலையில் மூலவர் அருள்பளிக்கிறார். பெரிய மலைக்கு அருகில் 406 படிக்கற்களை கொண்ட சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கர் சாலையில் இந்த மலைக்கோவில் இருக்கிறது. நாமக்கல். திருமகள் தன் கணவரான மகாவிஷ்ணு எடுத்த நரசிம்மர் அவதாரத்தை காண வேண்டி இத்தலத்தில் தவம் செய்து வந்தார். அப்போது ஆஞ்சநேயர் கண்டகி நதியில் இருந்து சாலக்கிரம கல்லை எடுத்துக்கொண்டு சென்றார். இங்கு வந்தபோது தீர்த்தத்தில் நீராட விரும்பினார். கையில் இருந்த சாலக்கிராமத்தை கீழே வைக்க முடியாத நிலையில் திருமகளிடம் சாலக்கிராமத்தை தந்துவிட்டு நீராடச் சென்றார். திருமகள் அந்த சாலக்கிராமத்தை கீழே வைக்க அதிலிருந்து நரசிம்மர் தோன்றி காட்சியளித்தார். இந்த ஆலயம் நாமக்கல்லில் அமைந்துள்ளது. சிந்தலவாடி. ஒரு பக்தனின் கனவில் தோன்றிய நரசிம்மர் தனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறு கூறி அந்த பக்தனுக்கு காட்சியளித்த தலம் இது. அரியாச்சார் என்பவர் கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் வசித்து வந்தார். அவர் கனவில் ஒரு நாள் நரசிம்மர் தோன்றி தான் கருப்பத்தூர் காவிரி கரையில் ஒரு கல்லாக கவிழ்ந்து கிடப்பதாகவும் தன் மீது ஒரு சலவையாளர் அனுதினமும் துணி துவைத்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். பிறகு ஹரியாச்சார் அந்த கல்லை எடுத்து சிந்தலவாடி என்ற ஊரில் கோவில் எழுப்பி வழிபடத் தொடங்கினார். பின்பு ஒரு நாள் அதே கோவிலில் வைத்து அந்த பக்தனுக்கு நரசிம்மர் காட்சியளித்தார். திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் காட்டுப்புதூர் அருகில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை ஆல்ல வச்சிருங்க.